ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் நம்ம சேனலில் பாட்டை வச்சு ட்ரேட் பண்ண ஏதாச்சும் நல்ல சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இஏவை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குறிப்பாக நான் ஏன் இந்த இஏவை நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா, நிறைய ப்ரோட்ரேடர்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் அவங்க நிறையா லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படின்னா, அவங்க மேனுவலாக ட்ரேட் பண்ண முடியாத டைம்லாம் இந்த பாட்டை ரன் பண்ணி விட்ருவாங்க. அந்த பாட்டும் சைட்டில் நிறையா ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். பாட்டும் இஏனா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரெண்டும் சேம் தான். இஏனா எக்ஸ்பர்ட் அட்வைசர், பாட்னா ரோபோட் ட்ரேடிங் சொல்லுவாங்க, ரெண்டும் சேம் தான். ஸோ அப்படிப்பட்ட பாட் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ரன் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்த்துட்ருக்கேன். இது ஜஸ்ட் சாதாரணமான பாட்டே இல்லை, நான் யூஸ் பண்ண இஏல இது தான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். நம்ம ஒரு பவர்ஃபுல்லான பாட். இது ரிஸ்கே இல்லாமல் ஒரு நாளைக்கு 40-50% ப்ராஃபிட் கிடைக்கிது. சப்போஸ் நீங்கள் ரிஸ்க் வச்சு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100லேருந்து 150% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிது. பொதுவாக நம்மளோட மைண்ட் தாட்டுக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம போடுற காசில் 30% 40% கிடைச்சா போதும், இல்லைன்னா அதுக்கும் குறைவாக கிடைச்சாலே போதும், இவ்வளோ எடுக்கிறோமே அதோடு நம்ம நிறுத்திப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சில ப்ராஃபிட்டபுளாக இருக்குல்ல, ஃபண்டட் நெக்ஸ்ட் எஃப்டிஎம்மோ அந்தமாரி இருக்குல்ல, அதில் பேஸ் 1 8%, பேஸ் 2 5% நம்ம கிளியர் பண்ணிடணும். சேலஞ்ச் கிளியர் பண்ணால் தான் அடுத்த லைஃப் அக்கௌண்டே வந்துடும். சில பேர் பேஸ் 1 முடிக்கிறப்ப வாஷ் அவுட் ஆகிடுவாங்க, சில பேர் பேஸ் 2 முடிக்கிறப்ப வாஷ் அவுட் ஆகிடுவாங்க, சில பேர் லைஃப் அக்கௌண்ட் வந்து கூட வாஷ் அவுட் ஆகி அக்கௌண்ட் எல்லாம் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இதையே யூஸ் பண்ணிங்கனாக்கா அக்கௌண்ட்டும் பாஸ் பண்ணுவீங்க, லாங் டேர்மும் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ இந்த பாட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக 4 வகையான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது $500 அக்கௌண்ட், இது $10K அக்கௌண்ட், இது $50K அக்கௌண்ட், லாஸ்ட்டாக இது $1 lakh அக்கௌண்ட். இப்போ நடக்கிற அந்த டைமிங் நான் காட்டலை, வேர்ல்ட் டைமிங் நான் போய் காட்டுறேன். ஓகே, இது மலேசியன் டைமிங். இப்போ இதான் ஓடிட்டுருக்கு, இதுதான் ஸ்டார்ட் டைம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். இந்த 4 அக்கௌண்ட்டும் 1 by 1 ஆட்டோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் எப்போ 40% இல்லை 50% ரீச் ஆகுதோ அப்போயே நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். A few minutes later. இந்த பாட்டை ரன் பண்ணி 5 நிமிஷம் தான் ஆகியிருக்கும். அதுக்குள்ளே இந்த 4 அக்கௌண்ட்லேயும் 3% ரீச் ஆகியிருக்கு. ஸோ மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. 11 minutes later. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 5% ரீச் ஆகியிருக்கு இந்த 11 நிமிஷத்தில். ஸோஃபார் எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நான் மற்ற ஒர்க் பார்க்க போகிறேன். நைட்டு என்ன நடந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் கைஸ். 13 hours later. நான் நினச்ச மாரி, நான் பிளான் பண்ண மாரி எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு நினச்சினோ அதை விட கூடியாகவே கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்க கைஸ், எல்லாத்துலேயும் நீங்கள் டைம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் இன்றைக்குள்ள ரிசல்ட் மட்டும் தான் நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நடந்தது மட்டும்தான் நான் எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கேன். $500 அக்கௌண்ட்டில் இன்றைக்கி மட்டுமே $372 ப்ராஃபிட் ரீச் ஆகியிருக்கு. $10K அக்கௌண்ட்டும் எப்படிலாம் பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி மட்டுமே 10K அக்கௌண்ட்டில் 71% ரீச் ஆகிருக்கு, அதாவது $7,112 ரீச் ஆகியிருக்கு. அடுத்து நம்ம $50K அக்கௌண்ட் பார்த்துட்ருக்கோம். இதுலேயும் சேம் தான், 71% ரீச் ஆகிருக்கு, அதாவது $35,300 ரீச் ஆகியிருக்கு. இது கொஞ்சம் பெரிய விஷயம்தான். லாஸ்ட்டாக 1 lakh அக்கௌண்ட் பார்ப்போம். 1 lakh அக்கௌண்ட்டில் $55,778 சம்பாதிச்சிருக்கு, அதாவது 55% எடுத்திருக்கு. A few moments later. நான் பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் 70லேருந்து 80% வரைக்கும் சம்பாதிச்சிருக்கு. அது நீங்களே பாருங்கள். $500 அக்கௌண்ட் இப்போ ப்ராஃபிட்லேயே $412 earn பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 85%. 10K அக்கௌண்ட்லேயும் சேம் தான், 78% சம்பாதிச்சிருக்கு. நான் எதுவும் மாற்றிலாம் ஒன்றும் காட்டல, லைவாக இன்றைக்கி நடந்தது மட்டும் இப்போ இருக்க நான் காட்டிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம 50K உள்ள அக்கௌண்ட் பார்ப்போம். இதில் லாஸ்ட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் ஆகியிருக்குன்னா $38,672 ப்ராஃபிட் ஆகியிருக்கு, அதாவது 77 ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆகியிருக்கு. ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம 1 lakh அக்கௌண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம்.
இன்றைக்கி நடந்த ட்ரேட்ஸ் எல்லாமே பாருங்கள். டைம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாருங்கள். 62,000 மேலே ப்ராஃபிட் ஆகியிருக்கு. இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அதாவது 62% ப்ராஃபிட் ஆகியிருக்கு. செம்மல்ல. ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்டேட் எல்லாம் ஸ்பெஷல் பாட் டெஸ்டிமோனின்ற டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த பாட் டெஸ்டிமோனி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் ஐடி பாஸ்வேர்டும் சேர்த்து நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். அங்கே போய் அதில் செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கலாம். ஐசே, எவ்வளோ சொல்லி இந்த பாட்டோட பேர் சொல்ல மாட்டேன் பாருங்கள். இந்த பாட்டோட பேர் என்னென்னா